இங்க தரக்கட்டுப்பாடு மருந்து தரக்கட்டுப்பாடு அதிகாரி இப்போ நீங்க ஒரு ப்ராடக்டா இருக்கும் எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஒரு ஆஃபீஸை விட்டு வெளியே வரணும் ஒரு குடோனை விட்டு வெளியே வரணும் அதுக்கு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். தரக்கட்டுப்பாடு எல்லாம் கரெக்டாக இருந்ததுக்கு அப்புறம் தான் அது வெளியே வரணும். இப்போ வந்து மருந்து இது ஒரு உயிர் காக்கும் மருந்து சின்ன குழந்தைங்களா யூஸ் பண்ண போறாங்கன்னா கவர்மெண்டோட ப்ரோட்டோகால்ஸ் படி அந்த கரெக்டான எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணி அந்த மருந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிருக்காதுன்னா கிடையாது. பிரச்சனை அதுதான். சீல் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா நிறுவன உரிமையாளரை கைது பண்ணலன்ற ஒரு இல்ல அவங்க மத்திய பிரதேசம் அவங்க தான் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க. இவங்க தமிழக இவங்க எந்த ஆக்ஷன் எடுக்க தப்பு இல்லை இவங்க மேல இருக்குல்ல. இப்ப நீங்க இவரை வந்து நீங்க இவங்க டார்கெட் பண்றாங்கன்னு அவர் தெளிவா சொல்லுவாரு எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கவே இல்லை யாருமே வரல யாருக்கு எவ்வளவு காசு கொடுத்தேன். இப்ப இவங்க வந்து யாருமே எட்டி பார்க்காம ஒரு 15 வருஷம் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கட்டாயம் சொல்றேன் இவங்க காசு கொடுத்து பல பேர் காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிருப்பாங்க. அது சம்பந்தமா வந்து நடத்தி நீங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போன்லயே வந்து எல்லாம் கரெக்டா இருக்குது கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் விசாரிச்சாதான் தெரிய வரும். ஏன்னா இவங்க வந்து எட்டி கூட பார்க்காம இந்த மருந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போறதுக்கு பல ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் கட்டாயம். ஆனால் அந்த குடோனை விட்டு வெளியே வரதா இருக்கட்டும் ஒரு சாதாரண விஷயத்துக்கு சீல் அண்ட் சைன் வச்சு நீங்க பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு.